நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். போன முறையே எல்லாம் நிறைவேற்றிட்டாரு. அதுல 1-2 வாக்குறுதி, அதில் முதல் ஒண்ணு பாதாள சாக்கடை திட்டம் இந்த முறை உடனடியாக கையில் எடுக்கப்பட்டு அந்த திட்டத்தை பூர்த்தி செய்யப்படும். மழை நீர் வடிகால் அமைத்து தரப்படும் என்ற முக்கியமான வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றோம். 30ஆம் வார்டு பகுதியில நியாய விலை கடை வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. இந்த முறை வெற்றி பெற்று அந்த நியாய விலை கடைகளை 30வது வார்டுக்கு உடனடியாக நாங்கள் கொண்டு வருவோம். அதே போல இங்கு நவீனமாக லைப்ரரி வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நமது மக்கள் வச்சிருக்கீங்க. உறுதியாக நமது சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறை வெற்றி பெற்று உங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் இந்த முறை தருவார் என்கின்ற வாக்குறுதியை இப்ப சொல்றேன். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக இணைந்தது ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி. அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அதே போல ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், ஜி. ராமகிருஷ்ணன் அவர்கள், முத்தரசன் அவர்கள், இந்த 5 கட்சி தலைவர்களும் நமது கேப்டனோடு இணைந்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஒரு மாபெரும் ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாருமே அமைக்காத ஒரு கூட்டணி. முதல் முறையாக நமது கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த மெகா கூட்டணி அமைக்கப்பட்டு இந்த கூட்டணி மக்களின் ஆதரவை பெற்று அமோக வெற்றி பெற்று மீண்டும் நிச்சயமாக நல்ல ஆட்சி கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்கும் நான் உறுதியாக நான் சொல்கிறேன். அதே போல இங்க ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுகவும் காங்கிரசும் தான் கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவையே உலக அளவில் லஞ்ச ஊழல் வழக்க தலைகுனிவு செய்த ஒரே கட்சி திமுக. யாராவது 2G ஊழலை மறந்துட்டீங்களா? 2G இமாலய ஊழல் செய்த கட்சி திமுக. அதே போல நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், தமிழ் ஈழ படுகொலைக்கு காரணமானது திமுகவும் காங்கிரசும் தான். 5 வருஷம் ஜெயலலிதா எந்த விதமான ஆட்சியையுமே செய்யாம நிர்வாக சீர்கேடோட அவர்கள் அறிவித்த எந்த திட்டத்தையும் மக்களுக்கு செய்யவில்லை என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு சொல்றாங்க. இதே திருச்சியில நேரு அவர்களுடைய தம்பிஜி இருந்தார், கொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சட்டம் ஒழுங்கு மிக மிக கேவலமாக இருக்கிறது. நேரு அவர்கள் ஒரு சிறுநில மன்னர் போலவே வாழ்ந்தாங்க, அவரும் அவங்க தம்பியும். அதனோட விளைவுதான் அதெல்லாம். ஆனா மீண்டும் அவங்களுடைய ஆட்சி இங்க வராம நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி வருவதற்கு நீங்கள் அனைவரும் நல்லபடியாக யோசிச்சு தீர்ப்பை தரணும். உங்களுடைய ஓட்டு இந்த முறை நிச்சயம் விற்பனைக்கு அல்ல என்ற முடிவோடு நீங்க எல்லாரும் நமது வெற்றி வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வெற்றியை தர வேண்டும் என்று உங்க எல்லோரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். நாம வெற்றி பெற்று வந்தால் உறுதியாக படித்த படிக்காத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். பெண்களுக்கு 25 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. மணல் கொள்ளை உடனடியாக தடுக்கப்படும். விலைவாசி உயர்வுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும். அதே போல ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன். உறுதியாக அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்துவோம். முதியோர் பென்ஷனே இன்னைக்கு யாருக்குமே தரல. ஆனா நம்ம கேப்டன் ஆட்சிக்கு வந்தால் முதியோர் பென்ஷன் மட்டுமில்லை, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு, 60 வயது தாண்டின அனைவருக்குமே மாதம் நிச்சயமாக ஓய்வூதியம் வழங்கப்படும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு காலை உணவும் நமது கேப்டன் ஆட்சியில அனைத்து மாணவர்களுக்கும் சத்தான உணவு வழங்கப்படும் என்கின்ற எல்லா வாக்குறுதிகளையும் தர, அதே போல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு நிச்சயமாக பெண்கள் போய் காத்தில்லாம உங்க வீடு தேடி வரும். அதே போல டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாடு முழுக்க படிப்படியாக குறைக்கப்பட்டு
தமிழ்நாடு முழுக்க மதுவே இல்லை என்ற நிலையை நிச்சயமாக நமது ஆட்சி உருவாக்கும் என்ற எல்லா வாக்குறுதிகளையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். கலைஞருக்கு 5 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க, ஜெயலலிதாவுக்கு 3 வாய்ப்பு கொடுத்தீங்க, கேப்டனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். 50 வருஷம் அவங்க செய்யாததை 5 வருஷத்தில் நிச்சயமாக நமது கேப்டனும் கூட்டணி கட்சி தலைவர்களும் உங்களுக்காக செய்து ஒரு பெரிய மாற்றத்தை, புரட்சியை ஏற்படுத்துவாங்க. ஜெயலலிதா நாளைக்கு வராங்களா திருச்சிக்கு? வெயில போய் யாரும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா கடுமையான வெயில கொண்டு போய் எல்லாரையும் கூண்டில் அடிச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கடுமையான வெயில், சன்ஸ்ட்ரோக் அதிகமா இருக்கு. இப்பெல்லாம் ஜெயலலிதா இப்படி கை தூக்குனாவே என்ன தெரியுமா, முன்னெல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களாம். இப்ப இப்படி தூக்குனாலே இன்னைக்கு 2 பேர் சாக போறாங்களா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு நிலைமை. விருதாச்சலத்துல இப்படினாங்க 2 பேர் செத்துட்டாங்க, தர்மபுரியில இப்படின்னாங்க 2 பேர் செத்துட்டாங்க, சேலத்துல இப்படின்னாங்க அங்க 2 பேர் செத்துட்டாங்க. பார்த்து திருச்சியில இப்படின்னு நாளைக்கு யாராவது 2 பேர் இறந்துடாம நீங்க எல்லாம் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனால நல்லபடியாக எல்லாரும் யோசிச்சு உங்கள் ஓட்டுகளை நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்கணும். இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, பெண்களே, புது வாக்காளர்களே, சோசியல் மீடியால இருக்கிற அனைவரும் புதிய நல்ல ஸ்கீமுக்கு இன்னைக்கு நீங்க ஓட்டு போடணும். 2 கட்சியும் வேணாம், நமக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம். அதனால நல்ல வேட்பாளரான செந்தில்குமாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கடைசியா, ஊழல் கட்சியான அதிமுக உங்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வேண்டுமா? ஊழல் கட்சியான திமுக ஆட்சிக்கு வேண்டுமா? கேப்டன் ஆட்சி வேண்டுமா? கேப்டன் ஆட்சி வேண்டும். அது மக்கள் ஆட்சியாக, ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையான ஆட்சியாக நிச்சயம் இருக்கும். 5 வருஷத்துல நீங்க பாருங்க, தமிழ்நாடை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக நிச்சயம் நம்மால மாற்ற முடியும் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிற. 16ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு மாற்றத்திற்கான ஓட்டாக அது பதிய வைங்க. 19ஆம் தேதி ரிசல்ட் இந்தியாவையே தமிழ்நாடை பார்த்து திரும்பி பார்க்க வைக்கணும். புதிய வரலாறு, புதிய சரித்திரம் தமிழ்நாடு மக்களால் இங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற மாபெரும் வெற்றி சரித்திரத்தை நீங்கள் அனைவருமே நிச்சயமாக உருவாக்க வேண்டும் என்று உங்க எல்லோரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க இங்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இருக்கரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செந்தில்குமார் அவர்களுக்கு முரசு 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 முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள். நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு இந்த 2